முதல்ல இன்னைக்கு மார்ச் 8 எல்லாத்துக்கும் அனைவருக்கும் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் மீது அவருடைய திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய நலனுக்கானது, பெண்களுடைய பாதுகாப்பு, அவருடைய பொருளாதார மேம்பாடு, பெண்களுடைய கல்வி, இதை முன்னிறுத்தியே தான் நம்முடைய திட்டங்கள் எல்லாம், தமிழ்நாடு அரசு திட்டங்கள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். இது பெண்களுக்கான ஆட்சி என்று பெண்களால் பாராட்டப்படக்கூடிய அளவில் பெண்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து ஒவ்வொரு திட்டமாக நிறைவேற்றி வருகிறார்கள். அது நிறைய பேருக்கு ஒரு வயிற்றெரிச்சலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களிடையே நம்முடைய முதலமைச்சருக்கு ஏற்பட்டுள்ள அந்த நற்பெயர் மற்றும் பெயர் ஆதரவை கண்டு அவர்களும் பச்சை பொய்யை கூறி வருகிறார்கள். இந்த மாநிலம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பச்சை பொய்யை சொல்றாங்கன்னு தான் நான் சொல்ல விரும்புவேன். உண்மையான நிலைமை வேற. நம்முடைய எப்பவுமே பெண்களுடைய வளர்ச்சி அடைய விரும்போது அதுல ஒரு என்ன சொல்றது, அதிகமாக வரும்போது இவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. அதனால எல்லாரும் சேர்ந்து எதிர்கட்சிகள் எல்லாமே, அதிமுக, பாஜக எல்லா எதிர்கட்சிகளுமே பல்வேறு நாடகம் போட்டாங்க. ஆனால் எந்த நாடகத்திலையும் அவங்க வெற்றி அடையில, தோட்டு போனாங்க. அதனால இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு என்பதை கையில் எடுத்து தொடர்ச்சியாக பச்சை பொய்யை கூறி வருகிறது எதிர்கட்சிகள் அத்துணை பேரும் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அதுவும் திராவிட மாடல் அரசு பெண்களை ஏமாற்றி விட்டது மாதிரி அவங்க சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்ல வர்றாங்க. உண்மை அப்படி அல்ல. உங்களுக்கு தெரியும். அதனால மீண்டும் நம்ம இந்த இடத்துல, ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நம்ம நினைவுபடுத்த வேண்டிய நிலையில இருக்கிறோம். முதல்ல பெண்களுக்கு சொத்துரிமை, வேலை வாய்ப்பு, காவல்துறையில் பெண்ணு, சுய உதவிக்குழு என்றெல்லாம் வீட்டிலே முடங்கி இருந்த பெண்களை வெளியே வர வைத்தது, திருமண உதவி திட்டங்கள் மூலம் பெண்களை 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைத்தது எல்லாமே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் வழியில இன்னைக்கு நம்முடைய தளபதியார் அவர்களும் உயர்கல்வி படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளைகள் கல்லூரி படிப்பதற்காக புதுமை பெண் திட்டம் கிட்டத்தட்ட 4,97,000 பெண்கள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயனடைந்திருக்கிறாங்க. அதே போல நம்முடைய மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், மாதம் 1000 ரூபாய் வழங்கும் அந்த திட்டத்தின் மூலம் 1,15 லட்சம் பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருளாதார ஒரு சுதந்திரம் பெற்றவர்களாக, அவருடைய அந்த பொருளாதார சுமையை நீக்கக்கூடியதாக அந்த திட்டம்